ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் யூன் பார்த்தீங்கன்னா மேரி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ ஏன் அவனை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுற அப்படின்றத இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வேற உன்னோட லைஃப்பை இனிமேல் கஷ்டப்படுத்துகிறேன்ல இந்த ஃபேஸை கொடுத்த அப்படின்னு. இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படிலாம் நீ பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த சைடு காங்க காட்டுறாங்க. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா போதும் நிறுத்துங்க, ஏன் இந்த மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன ஒன்றும் தொடாத அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த கதவு எல்லாத்தையுமே தான் சரி பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த கதவு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. அதை சரி பண்ணி பார்க்குறான், ஆனால் முடியலை. சரி, இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீ வேணால் என்னோடய வீட்டுக்கு வா, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு. ஆனால் அவள் பார்த்திங்கன்னா இல்லை, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் எப்படி தனியாக விட்டுட்டு போவான்? அங்கே குழம்பி இருக்குல்ல, அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே இவன் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்ருக்கான். அப்போ இவன் பார்த்திங்கன்னா இவனை ஒரு மாதிரி பார்க்குறா. அப்புறமா ஒரு பேக்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த பேக்கையுமே ஒரு மாதிரி பார்த்துட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறா. இவன்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் போல். கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிரும். ஸோ நம்ம ஹாப்பியாக பிடிச்ச மாதிரிலாம் வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது, கல்யாணம் மட்டும் ஒழுங்காக அமையலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நரகம் அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு. ஆனால் உங்களோட லைஃப் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறாளா. இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாகிடுது. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவனை சீட் பண்ணி அஃபேர்லலாம் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதே சமயம் காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா அந்த ரோசியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அவளும் பார்க்குறாடு, என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்க, அதுவும் கையில் ஏன் இப்படி அடிபட்டுருக்கு அப்படின்னு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீ எனக்கு துரோகம் பண்ணாமல் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீயுமே எனக்கு துரோகம் பண்ணிட்டில்ல அப்படின்னு. எது துரோகமா, நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ஆமாம், நீ ஏன் சைடு இருப்பேன்னு பார்த்தேன், ஆனால் நீ என்கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையுமே மறைக்க தானே செய்கிற. உனக்கு நல்லாவே தெரியும் என்னோடய ஒய்ஃப் எங்கே இருக்கா அப்படின்னு. சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு. அது மட்டும் இல்லை, நான் ஹைனாவோட அந்த ஒர்க் ரூமை போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு டைரக்டர் இருக்கக்கூடிய இடமா அது. ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறீங்க தானே, சொல்லு சொல்லு அப்படின்ட்டு ரொம்பவே க்ளோஸ்அப்பில் வந்துட்டுருக்கா. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் ஆகுது. இவள் வந்து சொல்லிகிட்ருக்கா, இங்கே பாரு, உன்கிட்ட இருந்து ஓடி பண்ண உன்னோட ஒய்ஃபை தயவு செஞ்சு மறந்துரு. அவள் ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்ருக்கான்னு தான் நினைக்கிறேன். அவள் ரிட்டன் திரும்பி வந்தாலுமே அவள் உனக்கானவளாக வரமாட்டா, உன்னை லவ் பண்ணுறவளாக வரமாட்டா. நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெறுப்பு தான் ஆகிட்டுருக்கு. அதே சமயம் இந்த மேரியை கட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்கான். டைமும் நல்லா மிட் நைட் ஆயிடுச்சு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இவனையே பார்த்துட்ருக்கான். என்ன நினச்சா அப்படின்றது தெரில. இவனுக்கு ஒரு பெட்ஷீட்டை போற்றி விட்டுட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு இவ பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறா. திரும்ப ரோசியை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, உன்னோட ஒய்ஃபை மறந்துடு, உன்னை யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்கள நீ வந்துட்டு லவ் பண்ண, அவங்க கூட இரு அப்படின்னு. இல்லை, அவளோட பிளேஸை யாருனாலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்டா இவ்வளோ பாவமாக இருக்க? ஆனால் உன்னோட நிலமை என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். சின்ன வயசுலேயே நான் எங்கள் அம்மா அப்பாவை இழந்துட்டேன். அதுக்கப்புறமா சின்ன வயசுலேருந்தே நான் லவ் பண்ண பர்சனுமே என்ன லவ் பண்ணலை. உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னமோ என்னையே பார்க்குற மாதிரியே இருக்கு. உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அவள் சொல்லிகிட்டு இருக்கா, மனசளவில் ஒருத்தவங்க காயப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களோட வழி தெரியும், ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். ஸோ நீயும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா கையெல்லாம் டச் பண்ணி இவன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வர மாதிரி தான் தெரியுது. அதே சமயம் அந்த மேரியை தான் காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா டாக்ஸியில் வந்துட்டுருக்கு. நான் உன் கூட இருக்கிற வர உனக்குமே ஆபத்து தான். அந்த காங் ரொம்பவே க்ரூவலான ரொம்பவே புத்திசாலியான ஒரு பர்சன். அவன் கண்டிப்பாக என்னை கண்டுபிடிச்சிருவான். அவன்கிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி நான் இங்கேருந்து போகணும். அதனால தான் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டுருக்கு. இந்த சைடு ரோசி பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்பவே க்ளோஸ்அப்பில் போயிட்டுருக்கா, கிஸ் பண்ணுற மாதிரி போகிறா. ஸோ இவனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அவள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதுதான் உண்மையுமே கூட. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி போகும்போது காங் பார்த்திங்கன்னா டக்குன்னு அதை தடுத்துட்டு எந்திரிச்சு வந்துட்டுருக்கான். அவளுக்குமே ஒன்றும் புரியலை. அப்படியே வெளியே வந்து உட்காந்துட்ருக்கான். அங்கே பார்த்திங்கன்னா யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவனும் மேரி அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஹைனா தான் நிற்கிறா. இவ ஏன் என் கண்ணுக்கு மேரி மாதிரியே தெரியுறா? மேரி, நீ எங்கே தான் இருக்க? அண்ட் இவ யார்? இவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏன் உன்னோட ஞாபகம் வருது அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுது ரொம்பவே கத்திகிட்டு இருக்கான். பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது.
அப்படியே ரோஸியை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, "மேரி, உன்னால தான் இவனை ஹேண்டில் பண்ண முடியல, இவனை புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இந்த தனிமையில் இருக்கிற இவனை வந்துட்டு கண்டிப்பாக நான் ஹேண்டில் பண்ணுவேன்." இப்போ தான் இவனை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறான், மேரியை காணோம். ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, சுற்றி சுற்றி பார்க்குறான். இவளோட பேக்கையுமே காணோம். ஒரு நோட் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, "நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ நான் இங்கேருந்து போகிறேன்" அப்படின்னு. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஃபோன் பண்ணி பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்கான். இவ பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டனே பண்ண மாட்றா. இவ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கா. ஸோ ஒரு மெசேஜ் வருது, "தயவு செஞ்சு ஃபோனை அட்டன் பண்ணு" அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இவளுமே மனசு தாங்காமல் ஃபோனை அட்டன் பண்ணுறா. இவனு சொல்லிகிட்ருக்கா, "நீ எங்கே இருக்க? நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு" அப்படின்னு. "நீங்கள் ஏன் என்ன தேடிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறமா நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. எனக்கான விஷயங்களை நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, "இங்கே பாரு, இந்த மாதிரி பண்ணாத." அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரி ட்ரெயின் வந்து வரப்போகுது, எல்லாருமே ரெடியாக இருங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வருது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் அவனுக்கு கேட்கும் அப்படின்ற விஷயங்கள் இவளுக்குமே தெரியும். ஆனாலும் கட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவனுக்கு கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்காளா என்னன்றது தெரில. இவனு பார்த்தீங்கன்னா ஓகே, அவள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கா போல் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டுருக்கான். இந்த சைடு இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக தான் உட்காந்துட்ருக்கா. இவ போகக்கூடிய அந்த ட்ரெயினுமே வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின்குள்ளே போகிறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு கீழே இறங்கிடுறா. ஸோ இதே மாதிரி நிறைய ட்ரெயின் வந்துட்டு போயிட்டே இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டேஷனுக்குமே வந்துடுறான். லாஸ்ட்டு ட்ரெயினில் இவ பார்த்தீங்கன்னா ஏற போகிறா. அந்த டைம் இவன் வந்து டக்குன்னு அவளை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். "இந்த மாதிரி பண்ணாத, என்னை விட்டு போகாத" அப்படின்னு. "இல்லை, நான் உன் கூட இருந்தா உனக்கு தான் கஷ்டம், பரவாயில்ல. ஆனால் நீ என்னை விட்டு போகிறது அதை விட கஷ்டமாக இருக்கும். என்ன விஷயம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஒன்றா பார்த்துக்கறலாம்" அப்படின்னு. அப்போது இவளும் பார்த்தீங்கன்னா அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அவன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் இருந்திருப்பா போல். அதனால தான் வந்த ட்ரெயின் எதுலேயுமே ஏறி போகலை. அதையுமே இவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ இவன் வந்துட்டு என்னை ஹக் பண்ணுறா அப்படின்னா இவன் எனக்காக வெயிட் பண்ணியிருக்கா, என்ன இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்ற சொல்கிறா, அதனால தான் அவள் இங்கே இருந்திருக்கா அப்படின்னு. அப்படியே காங்க தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங் ரூமுக்கு தான் வந்திருக்கான். ஸோ இவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலை. அந்த ஹைனாவை பார்க்கும்போது எதுக்கு நம்ம மேரியோட நினப்பாவே வருது, இதில் என்ன தான் இருக்குது, நான் ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்ட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கப்புறம் இந்த சைடு அப்புறம் யூன் அண்ட் மேரி இவங்க 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. இந்த மேடம் என்னமோ புதுசாக இந்த வீட்டுக்குள்ளே வர மாதிரி தயங்கி தயங்கி நின்றுட்டுருக்காங்க. "நீ ரொம்ப சாரியெல்லாம் ஃபீல் பண்ணாத, உள்ளே வா" அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி கூட்டு போயிட்டுருக்கான். அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. காங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டுருக்கானா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் வந்துட்டு கேட்குறாங்க, "என்னப்பா உன் பொண்டாட்டி காணாமல் போயிட்டாலுமே, சரி ஓடி போயிட்டாலாமே, இந்த விஷயம் மட்டும் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சுன்னா அவனோட ரெப்புடேஷன் என்ன ஆகும்? நீ எப்படி வேணா போ, ஆனால் இந்த ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுமே" அப்படி இப்படின்னு. சிவன் பார்த்தீங்கன்னா, "என்ன உனக்கு என்ன அந்த அளவுக்கு அக்கறை இருக்கா என்ன? என்னோட பொசிஷனை நீ பிடுங்கிக்கணும்னு நினைக்கிற, இந்த வீட்டில் அத்தாரிட்டி உனக்கு வரணும்னு நினைக்கிற, அதனால தானே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க" அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டுருக்காங்க. "ஆமாம், கொஞ்ச நாளாகவே சில விஷயங்களை நீ பண்ணிகிட்ருக்க. ஓடிப்போன உன் ஒய்ஃபை நினச்சி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்ருக்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? இங்கே பாரு, அவள் ஃபேஸ் வந்து உங்கள் அம்மா ஃபேஸ் மாதிரி இருக்கிறனால தான் அவளை நான் மருமகளாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவள் ஃபேஸை ஒரு டைம் பார்க்கும்போதும் உங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே எனக்கு இருக்கும். ஆனால் இப்போ அவள் ஓடி போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வேற ஒருத்தவனை அவள் லவ் பண்ணி அவனோடு செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அவளை நீங்கள் இங்கேருந்து கூப்பிட்டு வர இல்லைன்னு வச்சுக்க" அப்படின்ட்டு அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டுருக்காரு. "எல்லாருமே இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க?" அப்படின்ற மாதிரி காங் சொல்கிறான். ஸோ அதனால தான் அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் காங்குக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறி ஆகிட்டுருக்கு. அப்படியே காரில் தான் வந்துட்டுருக்கான். ஒரு 10 நாள் வந்து டைம் கொடுத்துருப்பாரு போல், அதுக்குள்ளேயும் மேரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்துட்டு இருக்கும்போது அந்த பிஏ வந்து கேட்குறான், "உங்கள் கை எப்படி இருக்குது?" அப்படி. "அட்லீஸ்ட் நீயாச்சும் இதை கேட்டியே, இதை பற்றி கேட்க ஒரு நாதி கூட எனக்கு இல்லை" அப்படின்ற மாதிரி பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இதுக்கப்புறம் ரோசி பார்த்தீங்கன்னா யூன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "இந்த அக்ரிமெண்ட் ஒன்றும் கேன்சல் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மேரி வந்து ஹைனாவை சில விஷயங்கள் வந்துட்டு பண்ண வேண்டியது இருக்கும், நான் போகிறேன்" அப்படின்னு. "ஒரு நிமிஷம் நில்லு, அந்த டின்னரை எதுக்காக நீ அரேஞ்ச் பண்ண? அவன் கேட்டால் நீ இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவியா? அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா உனக்கு?" அப்படின்னு. "அவள் ஒன்றும் கஷ்டப்படலை, அவங்க ஹஸ்பண்டை அவள் எந்த அளவுக்கு அழகாக டீல் பண்ணான்னு தெரியுமா? அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. நீ தான் ஹைனாவோட ஃபேஸை பார்த்து ரொம்பவே வீக்காக இருந்துகிட்ருக்க. அவள் ஒன்றும் ஹைனா கிடையாது. அப்போனா நீனே போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட வேண்டியதானே, ஹைனா தான் உன்னோட பொண்டாட்டி, அவள் வந்து ஃபேஸை மாற்றிருக்கா அப்படின்னு. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு பறவை வந்து மாட்டிக்கிட்டு தப்பிக்க போராடுச்சு. அந்த பறவையை பார்த்து நீ ரொம்பவே அழுது ஃபீல் பண்ண.
ஸோ அந்த ரோசி எங்கே போனா? உன்னோட மாற்றம் எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீ பழைய மாரியே வா அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கா. அந்த பறவைய நெனச்சு நான் அழுதேன்னு நெனச்சியா? நீ அன்னைக்கு அழுது ஃபீல் பண்ண. அதனால தான் நானுமே அழுதேன். அந்த விஷயத்த கூட நீ புரிஞ்சுக்க மாட்டில்ல? அது மட்டும் இல்ல. காங்க கிட்ட நான் ஏன் எல்லா உண்மையுமே சொல்லாம இருக்கேன்னு நெனச்சிட்டு இருக்கியா? அதுக்கு மேரி காரணம்னு நெனைக்கிறியா? அவன் மேல பாவப்படுறேன்னு நெனைக்கிறியா? கிடையவே கிடையாது. இந்த விஷயம், இந்த உண்மைகள் எல்லாம் காங்குக்கு தெரிய வந்துச்சுன்னா, அவன் ஃபர்ஸ்ட்டு கொலை பண்ற ஆளு நீ மட்டும் தான். உனக்காக தான் நான் எதையுமே சொல்லாம அமைதியா இருக்கேன் அப்படின்ட்டு இவ கத்தி விட்டு வந்துட்டுருக்கா. இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் மேரியை தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணிகிட்டு இருக்கா. இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு அந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு கேன்சல் ஆகலைல்ல. ஸோ நீ வந்து ஹைனாவா சம்டைம்ஸ் வந்து காங்க மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு. இவளுக்கு எங்கேருந்து தான் தைரியம் வந்துச்சுன்னு தெரில. என்னால் அவனை இதுக்கப்புறம் மீட் பண்ண முடியாது. போன டைம் அந்த டின்னருக்கு ரெடி பண்ணிங்களே அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. நான் என்னையவே பார்த்துப்பேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. என்னவ இவ்வளோ திமிரா பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ கிளம்பி போகும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹான் வந்துட்டுருக்கான். இவளை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறான். என்னடா செத்து போனவன் முன்னாடி வந்து நிற்கிறாளே அப்படின்னு. இதை ரோசியுமே பார்க்குறா. ஐயோ இவனுக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. ஸோ அவளுமே எல்லா விஷயங்களுமே சொல்லியிருந்திருப்பாங்க போல். இதை பற்றி இவன்கிட்ட வந்துட்டு கேட்டுட்ருக்கான். எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும். நான் ரோசிட்டேருந்து கேட்டேன் அப்படின்னு. சரிடா இந்த விஷயத்த பற்றி நீ காங்கிக்கிட்ட எதையுமே சொல்லாத அப்படின்ற மாதிரி இவன் ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்குறான். நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்டா. ஆனால் அவன் ரொம்பவே க்ரூவலான ஒரு பர்சன். அவன் சீக்கிரமாகவே இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிருவான்னு தான் எனக்கு தோணுது. அதை உன்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம மேரியை கட்டுறாங்க. இவளுக்கு அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் நிலமை மோசமாக இருக்குது. ஸோ நீ கண்டிப்பாக கிளம்பி வா அப்படின்னு. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இவளுக்கு பின்னாடி ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா இவளையே ஃபாலோ பண்ணி வர மாதிரி தான் தெரியுது. ஸோ பஸ்ஸுக்குள்ளே இவ ஏறினோடனே அவனுமே ஏறி வந்துட்டுருக்கான். இவ போயிட்டு உட்காந்துடுறா. அப்போ தான் யதார்த்தமாக பார்க்கும்போது அவன் இவளையே பார்த்துட்ருக்கான். யார்ரா அவன் நம்மளை ஃபாலோ பண்ணி வரணும் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப்லேயே இறங்கிடுறா. பார்த்தா இன்னுமே ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கான். இவளுக்கு புரிஞ்சிருது காங்கு தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்கான் போல் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி விட்றா. இந்த மாதிரி என்னால் வர முடியாது. யாரும் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. அம்மாவை கொஞ்சம் நேரம் மட்டும் நீ பார்த்துக்க அப்படின்னு. அப்படியே இவனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா மேரியோட அந்த வீடு இருக்குல்ல, அங்கே தான் வந்து ஏதோ தேடி பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் மேரிட்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி என்னை மீட் பண்ணவா அப்படின்னு. ஸோ அப்படியே ஒரு பார்க்கில் தான் உட்காந்துட்ருக்கா. இவளுக்கு பின்னாடி தான் அந்த பையன் உட்காந்துருக்கான். ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த இடத்துக்கு இவனுமே வரான். இவனுக்கு பின்னாடியுமே ஒரு ஆள் ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கான். ஸோ இவளுக்கு புரிஞ்சிருது நம்ம 2 பேத்தையுமே ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எடுத்து சொல்லும்போது இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி விடு, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே நடந்துக்கிறலாம் அப்படின்ட்டு அப்படியே தோள் மேலே கையெல்லாம் போட்டு கொஞ்சம் க்ளோஸாக அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா காங்க கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹானை மீட் பண்ணி பேசலாம் அப்படின்றதுக்காக கால் பண்ணி கூப்பிடும்போது அவன் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, இந்த டைம் நம்ம மீட் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணுறான். ஸோ இதனாலேயே காங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவை தான் எடுத்து பார்க்குறான். அதில் யூனும் ஹைனாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவன் ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பான் போல். ஸோ அந்த ஃபோட்டோவை ஒழுங்காக எடுக்கும்போது அதில் 3 பேருமே தான் ஒன்றா இருந்துகிட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இவன் ஏன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்றது தெரில. அப்படியே இவனை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கேட்குறான், இந்த ரூமை நீ மொத்தமாகவே காலி பண்ணிடலாம்ல அப்படின்னு. இல்லை நம்ம மொத்தமாக இதை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா காங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட் வந்துடும். அதனால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கட்டும், இந்த பெயிண்டிங்கை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டியா? பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கே. இதுக்கு டைட்டில் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது செல்ஃப் போர்ட்ரேட் 2 அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எது செல்ஃப் போர்ட்ரேட்டு 2வா? என்னம்மா சொல்லிட்டு இருக்க? அவனோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் வெளிப்படுத்துவியா அப்படின்னு. ஆமாம், நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு. என்னோடய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே என்னோடய பெயிண்டிங்கில் தான் நான் காட்டுவேன் அப்படின்னு. இந்த பெயிண்டிங்கான அர்த்தம் என்ன அப்படின்னா டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா இவளை விட்டு போகுதாம்மா. ஸோ அந்த மாதிரி அர்த்தமா இந்த பெயிண்டிங்க்கு. அதே சமயம் மறுநாள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா குக் பண்ணுறாங்க. மூஞ்சில் எடுத்து அந்த மாவெல்லாம் பூசிக்கிறாங்க. க்ளோஸாக உட்காந்து அந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கானுங்க. இந்த யூன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். நாளைக்கு நம்ம டின்னருக்கு வெளியே போகலாம். என்னோடய ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. நான் வந்துட்டு உன்னோட லவ்வுக்கு டிசர்வான பர்சனே கிடையாது. நானும் தான் உன்னோட லவ்வுக்கு டிசர்வான பர்சன் கிடையாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி இருந்துட முடியாது. நம்ம புதுசாக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா
நான் வந்துட்டு உன்னை என்னோட ஒய்ஃப் ஹைனா மாதிரி தான் பார்க்குறேன். அவகிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் எதுவுமே கிடைச்சதில்ல. அந்த லவ்வுக்காக நான் ரொம்பவே ஏங்கியிருக்கேன். நீ ஃபுல்லாகவே ஹைனாவாக மாறி என்னோட ஒய்ஃபாகவே என் கூட லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். உன்னை நான் என்னோட ஒய்ஃபாக மட்டும்தான் பார்க்குறேன். ஆனால் இது எல்லாத்துக்குமே நீ வந்துட்டு ஓகே சொன்னால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இதுக்கு பேர் ட்ரூ லவ்வா என்ன? அவனோட ஃபீலிங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ரொம்பவே செல்ஃபிஷாக இந்த மாதிரி நடந்துக்கிறான், அது மட்டும் தெரியுது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மேரி வந்துட்டு அந்த ஹோட்டலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா இவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்கான். ஆனால் இவன் அந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணுறது, இவன் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறது, எல்லா விஷயங்களையும் காங் பார்த்தீங்கன்னா வீடியோவாக பார்த்துட்டு தான் இருக்கா. அவனுக்கு அம்புட்டு கடுப்பாக இருக்குது. ஏன்டா என் பொண்டாட்டியை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கீங்களோ அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த லேடி காப் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு சில ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது அப்படின்னு. இது ஃபோட்டோவா அப்படின்ற மாதிரி தான் இவன் பார்த்துட்ருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரை வாங்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக வர மாதிரி தான் தெரியுது. உள்ளே அந்த மேடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான், ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் காங்கிக்கிட்ட இருந்து இவனுக்கு ஃபோன் வருது. உடனே கட் பண்ணி விடுறான். மறுநொடியே பார்த்தீங்கன்னா சாருக்கு சில ஃபோட்டோஸ் எல்லாமே ரிசீவ் ஆகுது. இவனும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஹைனா, அவங்க கூட அஃபேரில் இருந்தது வேறு யாருமே கிடையாது. அந்த ஹான் இருக்கான்ல, அதான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, கூடவே ஒட்டிகிட்டு இருப்பானே அவன் தான். இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது சாருக்கு சுத்தமாக முடியல. அந்த பொக்கே எல்லாத்தையுமே அப்படியே கீழே போட்டுட்ருக்காங்க. தன்னோட மனைவி வந்து அஃபேரில் இருக்காங்க அப்படின்றது தெரியும், ஆனால் அது தன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட அஃபேரில் இருந்திருக்காளே அப்படின்ற விஷயங்களை தான் ஏற்றுக்க முடியலையான்றது தெரில. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மேரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே வெளியே எட்டி பார்க்குறான், அவன் தான் நின்றுட்டுருக்கான். இந்த அம்மா மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர பிரகாசமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.